Hello friends, welcome back to Things New Tamil channel. இன்னைக்கு நம்ம Babycorn Manchurian எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 200 grams Babycorn எடுத்துர்க்கேன். சோ இந்த மாதிரி சுடு தண்ணில போட்டு வேக வச்சுக்கணும் Babycorn. நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. சோ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். சோ பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். சோ இந்த மாதிரி கொதிச்சு வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இத தனியா வடிகட்டி வச்சிரலாம். அடுத்து மேல் மாவு என்னென்ன சேர்க்கலாம்னு பாப்போம் வாங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சதுக்கு அப்புறம் மேல் மாவுக்கு இன்னைக்கு நான் 1.5 ஸ்பூன் வந்து மைதா மாவும் ஒரு 1/4 ஸ்பூன் கார்ன் ஃப்ளவரும் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றது மைதா மாவு. இப்போ கார்ன் ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 ஸ்பூன். அடுத்து தேவையான அளவு உப்பு. அடுத்து 1/2 ஸ்பூன் உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது போட்டா நல்ல வாசனையா இருக்கும். இது போடாம கூட நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். சோ நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதிலே ஆல்ரெடி வெந்து வந்ததனால வாட்டர் இருக்கும். சோ இந்த மாதிரி பிசைஞ்சு மட்டும் வச்சா போதும். இத நம்ம எண்ணெயில போட்டு தான் பொரிச்சு எடுக்க போறோம். சோ அதனால இந்த பதம் கரெக்ட்டா இருக்கும். சோ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். ரெடி ஆயிருச்சு இப்போ நமக்கு. அடுத்து இந்த மாதிரி கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேபிகார்னை ஒவ்வொண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. ஒவ்வொண்ணா போடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். நல்ல கிறிஸ்பியா இருக்கும் பார்க்கிறதுக்கு நமக்கு. சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். நல்ல பொன்னிறமா வரணும். அது வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பியா இருக்கும் அது. பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது மாதிரியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரே பக்கம் மட்டும் வேகாம எல்லா பக்கமும் ஈவனா வேகும். சோ நல்லா உங்களுக்கு கோல்டன் பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து இத தனியா எடுத்து வச்சிரலாம். சோ நமக்கு இப்ப வந்துடுச்சு. சோ இத நம்ம இப்ப தனியா எடுத்து வச்சிரலாம். சோ இது மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிக்கோ. இப்போ இன்னொரு panல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடி பொடியா நறுக்குன இஞ்சி பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணனும். வெங்காயத்தை நீங்க வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகம் ஆட் பண்ணனும். அதையும் நீங்க ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ வெங்காயம் ஒரு 4 நிமிஷம் வதங்கினா போதும். சோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கேப்சிகம் இதோட ஆட் பண்ணிடலாம். சோ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் இதோட போட்டுறலாம். கேப்சிகம்ல அந்த தண்ணி இருக்கும். அதனால அது நான் சீக்கிரமா வதங்கிரும். நம்ம எக்ஸ்ட்ராலாம் வாட்டர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சாஸ் எல்லாமே சேர்த்துறலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்கிறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் chilli சாஸ் சேர்க்கிறேன். ரெட் chilli சாஸ். இது வந்து chilli சாஸ். தக்காளி சாஸ் வந்து 1 ஸ்பூன் தான் சேர்க்கிறேன். எனக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இதான் தக்காளி சாஸ். அவ்வளவுதான். இப்ப சாஸ் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். சோ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்பூன்ல 1 ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர்ல ஒரு 1/2 டம்ளருக்கு மேல தண்ணி ஊத்தி கலக்கி விட்டுக்கோங்க. அத நம்ம இதல ஆட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதல. அப்பதான் வந்து நல்லா அந்த கெட்டியான ஃப்ளேவர் வரும். சோ அந்த திக்கான ஃப்ளேவர்க்காக தான் நம்ம கார்ன் ஃப்ளவர் மாவு இதல சேர்க்கிறோம். சோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பேபிகார்ன் எல்லாம் இதல சேர்த்துறலாம். உங்களுக்கு நல்லா அந்த கிரேவி பதம் வேணும் அப்படினா நீங்க இப்பவே சேர்த்துறலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் கூட கார்ன் ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நான் லாஸ்டா அந்த கஸ்தூரி மேத்தி போடுறேன்.
கஸ்தூரி மெட்டி ஆட் பண்ணால் அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.